அன்பர்களே, இன்று கரிவலம் வந்தநல்லூர் ஸ்ரீ பால்வண்ணநாதர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். சங்கரங்கோயில் ராஜபாளையம் சாலையில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கரிவலம் வந்தநல்லூரில் இந்த கோயில் உள்ளது. ஐராவதம் என்னும் யானை, அதாவது கரி, இந்த கோவிலை தானாகவே சுற்றி வந்து வழிபட்டதால் இந்த ஊர் கரிவலம் வந்த நல்லூர் என பெற்றது. சங்கரங்கோவிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பார்க்கடலை கடைந்த பிறகு அதன் முக்கிய நோக்கமான அமிர்தம் வெளிப்பட்டது. அதனை தேவர்கள் மட்டும் திருமால் மோகினியாக வந்து பகிர்ந்து அளித்தார். இதனால் கோபமுற்ற அசுரர்கள் தம் குலகுருவான சுக்கிரரிடத்திலே முறையிட்டனர். சுக்கிரரும் பூவுலகில் கருவை பொதியில் பால் தடாகம் ஒன்றினை உருவாக்கினார். அந்த பாலை அருந்தினால் அவர்கள் வலிமை பெற்று விடுவர் என அஞ்சிய தேவர்கள் சிவபெருமானை தஞ்சமடைந்து போற்றினர். அதனால் சிவபெருமான் அதனை நீர் தடாகமாக மாற்றினார். அரக்கர்கள் ஏமாந்து விட்டார்கள். பால் தடாகத்தை மாற்றியதால் ஈசன் இங்கு பால்வண்ணநாதர் என்றும், சுக்கிரர் உருவாக்கியதால் சுக்கிர தீர்த்தம் என்றும் கூறப்படுகிறது. ஒரு சமயம் இந்திரனுக்கும் அவன் மகனுக்கும் வேடராக மாறும்படி சாபம் ஏற்பட்டது. அதை போக்கிக் கொள்ள அவர்கள் இங்கு வந்து பால்வண்ணநாதரை பூஜித்தனர். அப்போது சாபம் நீங்க பெற்ற ஐராவதமும் இங்கு வந்து பூஜித்தது. அது மீண்டும் வெள்ளை யானையாக மாறியது. இந்திரனும் மகிழ்ச்சி கொண்டார். அகத்தியரும் இங்கு வந்து வழிபட்டு ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்துள்ளார். இந்த தலத்திற்கு அநாதிபுரம், பாபநாசம், சித்ருவம், ஞான பாசுரம், சிவசக்திபுரம், அமுதாச்சலம், முக்திபுரி, உபயபுரி, கரியபுரம், அம்பாபுரம், திருக்கலாபானம் என்னும் பல பெயர்கள் உண்டு. சுக்கிர தீர்த்தத்தில் நீராடி அக்னி பகவான் ஈசனை வழிபட்ட தலமாதலால் இத்தலம் அக்னி தலமாகும். அம்பாளும் இங்கு சிவ வழிபாடு செய்துள்ளார். பிரம்மாண்டமான ஆலயம், 125 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம் உள்ளது. கோவிலினுள் விதானத்தில் மூலிகை வண்ண ஓவியங்கள் உள்ளன. கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவற்றை கடந்தால் அகத்தியர், சந்திரன் ஆகியவற்றை நாம் தரிசிக்கலாம். கருவறையிலே மூலவர் பால்வண்ணநாதர் சுயம்புமூர்த்தி வெண்ணிற உடையவராக காட்சி தருகிறார். அக்னித்தலம் என்பதால் நம்மை நெருங்கும் தீமைகள் சாம்பலாகி விடுவதை உணரலாம். பிரகாரத்திலே துர்க்கை, 63 சப்தமாதர்கள், தட்சிணாமூர்த்தி மற்றும் கன்னிமூலை கணபதி, பஞ்சலிங்கம் முதலிய சன்னதிகள் உள்ளன. வீர சண்முகநாதர் சன்னதி இங்கு சிறப்பானது. அம்பாளுக்கு காட்சி தந்த சிவன் லிங்கோத்பவராக கருவறை பின்புறம் உள்ளார். இறைவி ஸ்ரீ ஒப்பனை அம்பாள் சன்னதி தனியே உள்ளது. தவக்கோலத்திலே காட்சி தருகிறாள். தமிழ் புத்தாண்டு, ஆவணியில் தபஸ் விழா, நவராத்திரி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, திருவாதிரை, மகாசிவராத்திரி போன்ற பல விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. இத்தலம் பற்றி திருக்கருவை 18 என்னும் நூல் உள்ளது. இந்த நூலை வரதுங்க ராமபாண்டியன் பாடியுள்ளார். நம் பாவங்களை போக்கி நலமெல்லாம் அருளும் கரிவலம் வந்த நல்லூர் ஸ்ரீ பால்வண்ணநாதரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.